ஐசனிங் நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் ஜியாவை காமிக்கிறாங்க. அவள் எந்திரிக்கும் போது அவளோட ஹஸ்பண்ட் பக்கத்தில் காணோம். அங்கே ஃபோனில் பார்த்தா அங்கே ஷாவுன்னு ஒரு பொண்ணு வந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்க. எனக்கு என்னோட பர்த்டே இல்லையா, ஸோ நீங்கள் எனக்கு என் கூட சேர்ந்து வந்து செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ அதை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்பவே ஷாக் ஆகிடுது. அப்போ அவளோட ஹஸ்பண்ட் ஷென் வருடான். நீ வந்து எந்திரிச்சிட்டியா, சரி இப்போ டைம் ஆயிட்டுருக்கு, நான் இப்போ ஆஃபீஸ்க்கு கிளம்புறேன்னு சொல்லும்போது, சரி உன் ஃபோனில் வந்துட்டு மெசேஜ் பார்த்தனே, யார் இந்த ஷாவுன்னு சொல்லிட்டு கேட்டதும், ஆஃபீஸில் இருக்க எல்லாருமே ஒரே வாட்ஸ்அப் குரூப்பில் தானே இருக்கும், யாருக்காச்சும் அனுப்பியிருப்பாங்க அப்படின்றத சொல்லிட்டு நீ வந்து கேர் பண்ணிக்கோன்னு சொல்லி அவங்க வந்து போகும்போது, நம்ம என்ன சின்ன பிள்ளை நினச்சிட்டு இருக்கேன், நீ சொல்கிறத நம்புவேன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு கண்டுபிடிக்கிறதுக்காக பின்னாடியே போயிடுறா. பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு தூக்கி வாரி போயிடுது. அவளோட ஹஸ்பண்ட் ஷாவுன்ற ஒரு லேடி கூட சேர்ந்து இருக்காங்க. ஆல்ரெடி அவளுக்கு அங்கே ஒரு பையனுமே இருக்கான், கூன்னு சொல்லிட்டு. ஸோ ஹக் பண்ணிட்டு கிஸ் பண்ணிட்டு ஹாப்பியாக இருக்கிறத பார்த்துட்டு அவளால் நம்பவே முடியலை. என்னை எவ்வளோ தூரத்துக்கு நீ லவ் பண்ணுறதா ஏமாத்தினா, ஆனால் நீ வந்துட்டு இப்படி எனக்கு துரோகம் பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நீ இப்போ எனக்கு பண்ண வந்துட்டு துரோகத்துக்கு அதே மாதிரி பதிலுக்கு உனக்கு துரோகம் பண்ணி நான் உன்னை சாவடிக்காம விட மாட்டேனான்னு சொல்லிட்டு இவ ரொம்பவே கோவமாயிடுச்சுக்கா. பிறகு அந்த கூவை காமிக்கிறாங்க. பப்பில் உட்காந்துட்டு இருக்கும்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எதுக்காக அப்படி இருக்காவா, டான்ஸ் ஆட ட்ரிங்க் பண்ணலான்னு சொல்லிட்டு கூப்பிடும்போது எனக்கு இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டு அங்கே போகிறப்ப நம்ம ஹீரோயின் அங்கே இருந்து, ஏய் நிலு உனக்கு வந்துட்டு பேர் என்ன அப்படின்ற சொல்லிட்டு கேட்குறா. அங்கே அவன் வந்துட்டு ஸ்மோக் பண்ணுறதுக்கு லைட்டை வந்துட்டு பற்ற வச்சதுமே, எனக்கு வந்துட்டு இப்படிலாம் இன்ட்ரெஸ்ட்லாம் கிடையாதுப்பா, உண்மையில நீ எதுவும் நினச்சிக்காதான்னு சொல்லிட்டு அவப்பாட்ட அங்கே போனதுமே அவனுக்கு அதை பார்த்துட்டு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக ஆயிடுது. ரொம்பவே வியர்டாக இருக்காங்களே இந்த லேடின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கான். பிறகு ஹீரோயின் அங்கே வீட்டில் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ அங்கே அந்த ஷென் ஆயிடான். எதுக்காக நீ இவ்வளோ தூரத்துக்கு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்க, எனக்காக நைட்டெல்லாம் நீ தூங்காமல் வெயிட் பண்ணேன்னா எனக்கு கஷ்டமாக இருக்காதான்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு ரொம்ப நல்ல மாதிரி பாசம் இருக்க மாதிரி எங்கள் ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கான். உங்களுக்காக வெயிட் பண்ணுறதுல என்ன தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது, நீ வந்து என்ன கோவமாக இருக்கியா, நம்ம 10th ஆனிவர்சரின்றதை நான் மறந்து போயிடுவேன் நீ நினைக்கிறியா, அப்படிலாம் எதுவுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு அவளுக்காக அங்கே வந்து நெக்லஸ் எல்லாமே கொடுத்துட்டு நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின், நீ எப்படி வந்துட்டு என்னை ஏமாத்திட்டு இருக்கியோ அதே மாதிரியே உனக்கு பனிஷ்மெண்ட் திரும்ப கிடைக்க போகுதுன்னு சொல்கிறா. நெக்ஸ்ட் டே பார்த்தா அங்கே கண்ணை கட்டி கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே ஒரு பள்ளத்துக்கிட்ட நிற்க வச்சதுமே, எதுக்காக எங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கான்னு சொன்னதும், உனக்கு எனக்கு இருக்க எல்லாமே இதுக்கப்புறம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு அங்கே மேலே வந்து தள்ளி விட்டதும் ஹீரோயின் ரொம்பவே அங்கே ஷாக் ஆகிடுறா. அப்போ அங்கே கால் பண்ணி அந்த ஷாவுட்டை இதுக்கப்புறம் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி லைஃப்பை வாழலான்னு சொல்கிறான். டக்குன்னு பார்த்தா அவங்க பயந்து போய் எந்திரிச்சிட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு பயமாயிடுச்சுக்கு, நீ வந்துட்டு எனக்கு பண்ண துரோகத்துக்கு என்னை ஒவ்வொரு நொடியும் நீ இப்படி வந்துட்டு கஷ்டப்படுத்துறதுக்கு நீ எவ்வளோ பெரிய தண்டனை அனுபவிக்க போகிற பாரு அப்படின்றத சொல்கிறா. பிறகு அவங்க ஃப்ரெண்டு ஷோவை தான் போய் மீட் பண்ணிட்டு, இப்படி அவன் வந்து என்னை சீட் பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னதும், நீ தப்பாக புரிஞ்சுட்டு ஏதாச்சும் பேசாதா, ஏன்னா அவனுக்கு எதுவும் சண்டையா அவனுக்குன்னு சொன்னதுமே, இல்லை அவன் என்னை சீட் பண்ணுறான், நான் கண்டுபிடிச்சிட்டேன், அவளோட நேம் வந்துட்டு ஷாவ் அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அவங்க ஃப்ரெண்டுக்கு அங்கே ரொம்ப பெரிய ஷாக் ஆகிருது. அதை எப்படி அந்த ஆள் வந்துட்டு இப்படி உனக்கு துரோகம் பண்ணலாம், சொன்னேன்னா நான் வந்து உனக்கு என்ன வேணால் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொன்னதும், அதெல்லாம் வேணாம், என்ன பண்ணணும்னு நான் வந்துட்டு டிசைட் பண்ணிட்டேன், ஏமாத்துறவங்களுக்கு அதே மாதிரி வழியில தான் போய் வந்துட்டு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. பூவை பார்த்தா அங்கே ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து அங்கே ப்ளே பண்ணிட்டு இருக்கும்போது கையில் அடிப்பட்டதுமே அங்கே சாங் அதை பார்த்துட்டு ரொம்பவே நர்வஸ் ஆகிட்டு, வா முதல் ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னு சொல்லிட்டு அங்கே கூட்டிகிட்டு வர்றாங்க. நம்ம ஹீரோயின் பார்த்தா அந்த கேம்பஸில் தான் டாக்டராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கா. அங்கே நம்ம ஹீரோயினை பார்த்ததுமே அந்த கூ வந்து, ஏய் நீங்கள் வந்துட்டு என்ன இங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்களா அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே, அப்போ சாங் என்ன உங்கள் 2 பேத்துக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அப்படிலாம் எதுவும் கிடையாதுன்னு சொல்லும்போது, நீங்கள் என்ன டாக்டரா அப்படின்ற சொல்லிட்டு கேட்கும்போது, நீ வந்துட்டு இப்படிலாம் என்னை வந்து மரியாதைலாம் பேசிகிட்டு இருக்கக்கூடாது, அப்படி பேசுகிறதா ஜியான் கூட கூப்பிட்டு அப்படின்ற சொன்னதும் அங்கே ரொம்பவே அவன் சந்தோஷமாயிட்டு அங்கே தேங்க்யூ சொல்லிட்டு இருக்கான். சரி ஓகே நான் இப்போ கிளம்புறேன், நம்ம திரும்ப மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு ஆசையாக பேசி போயிட்டுருக்கான். ஸோ நம்ம ஹீரோயின் இவனை வச்சு தான் மூவ் பண்ணவே போகிறான். அங்கே பழி வாங்குறதுக்காக ரெட்டோட ஷாரை எடுத்து அவங்க ஃப்ரெண்டுகிட்ட கொடுத்து, இந்த இவனை பற்றி கண்டுபிடின்னு சொன்னதுமே, நீ இப்போ இவனை வச்சு வந்து பழி வாங்கணும்னு நினைக்கிறியான்னு சொன்னதும், தப்பு பண்ணுறவங்களுக்கு எப்படி பனிஷ்மெண்ட் கொடுக்க முடியும், அதே மாதிரி தான் வழியில் போய் கொடுக்க முடியும். ஸோ பர்சன் கரெக்டாக வந்துட்டு இருப்பானா நான் எனக்கு தெரிய வேணாமான்னு அவ சொல்கிறா. ஸோ ஃப்ரெண்டுக்குமே அதெல்லாமே கேட்டுட்டு ஷாக் ஆகிட்டுருக்கு. ஏன்னா ஹீரோயின் ரொம்ப நல்ல பொண்ணு, இந்த மாதிரி மைண்ட் மாறிட்டாளேன்னு நைட்டு திரும்பவுமே அங்கே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அப்படியே ஆசையாக போய் மடியில் படுத்துட்டு, எதுக்காக நீ இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்க, டெய்லி நீ முழிச்சிட்டு இருக்கிறது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, நீ வந்துட்டு இப்படிலாம் வந்துட்டு கஷ்டப்படணும்னு அவசியம் கிடையாதுன்னு சொன்னதும், யாருக்காக கஷ்டப்படுறேன் உங்களுக்காக தானே அப்படின்றத சொல்லிட்டு அங்கே அவள் பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க ஃபோன் எடுத்து அங்கே பாஸ்வேர்டு போட்டு பார்த்துட்ருக்கா. பட் பாஸ்வேர்டில் வந்து அங்கே வரவே மாட்டுது. என்னத்தை போட்டாலுமே உடனே அந்த ஷாவோட பர்த்டே டேட்டை போட்டதுமே அது ஓப்பன் ஆனதுமே அதை பார்த்துட்டு அங்கே அவளுக்கு அவ்வளோ பெரிய ஷாக் ஆகிடுது. அங்கே வீடியோஸ் எல்லாமே
இங்கே பார்த்துட்ருக்கா. அப்போ அங்கே நம்ம ஷென் வந்ததுமே இப்போ என்ன வந்து நீ பார்த்துட்ருக்கன்னு சொன்னதும் சும்மா காலேஜ் ஃப்ரெண்ட்ஸை பற்றி வந்துட்டு டீட்டெயில்ஸ் தான் பார்த்துட்டு இருந்தேன்னு சொல்கிறா. சரி நீங்களுமே யூனிவர்சிட்டி படிச்சிங்களே அப்போ அதை பற்றின டீட்டெயில்ஸ் எதுவுமே என்கிட்ட நீங்கள் இப்போ வரைக்கும் சொல்லலையேன்னு சொன்னதுமே அவன் ஆப்பிள் சாப்பிட்டுட்டு இருக்கான். அங்கே தொண்டையில் போய் மாட்டிக்கிட்டதுமே ரொம்பவே வந்துட்டு கஷ்டப்பட்டு அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயின் சரி பண்ணுறான். அங்கே நான் வந்து என்னத்தை சொல்கிறது அப்படிலாம் ஒன்றும் பெரிய மேட்ரு கிடையாதுன்னு சொல்லும்போது அவள் கழுத்தில் கத்தியை வச்சுட்டு நீ ஏதாச்சும் யூனிவர்சிட்டி நடந்ததை என்கிட்ட மறைச்சிருந்தேன்னா அதுக்கப்புறம் நான் வந்து உன்னை என்ன பண்ணுவேன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அங்கே மிரட்டுற மாதிரி பேசினதும் அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. அப்போ சும்மா கிண்டலுக்கு சொன்னேன்ப்பா நான் போய் உன்னை என்ன பண்ண போகிறேன், இங்கே பாரு உனக்காக நான் ஆப்பிள் வந்துட்டு கட் பண்ணி கொடுக்குறேன் சாப்பிடு உடம்புக்கு நல்லதுன்னு சொல்கிறா. ஸோ நெக்ஸ்ட் டே திரும்பவுமே அங்கே நம்ம ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக அங்கே கூ வந்துடுறான். என் காலில் அடிபட்டிருக்கு ஸோ நீங்கள் வந்து இன்னுமே மெடிசன் போட்டு விடுங்கன்னு சொல்லும்போது அங்கே பக்கத்தில் க்ளோஸ் ஆகிட்டு பேசினதுமே நம்ம ஹீரோயின் ஐ திங்க் வந்துட்டு இப்போ உனக்கு சரியாயிடுச்சுன்னு நினைக்கிறேன், இப்படி அடிக்கடி வந்து தொந்தரவு பண்ணிட்டு இருக்கக்கூடாது, மெடிசன் கொடுக்குறேன் நீ கிளம்புன்னு சொல்கிறா. ஸோ அப்போ அவன் அங்கே போகும்போது சாங் அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. பிறகு நம்ம ஹீரோயின் அங்கே ஷாவை மீட் பண்ணுறதுக்காக போனதுமே அதை பார்த்துட்டு அந்த லேடி ரொம்ப ஷாக் ஆகி போயிட்டு நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொன்னதும் இங்கே எதுக்காக வருவாங்க மசாஜ் கொடுக்க தான் அதுக்கு தான் வந்திருக்கேன்னு சொன்னதுமே உடனே அந்த லேடி அங்கே ஷென்ட்டை கால் பண்ணி இப்படி உன்னோட ஒய்ஃப் வந்திருக்காங்கன்னு சொன்னதும் எது தப்பெல்லாம் பண்ணிடாத அவள் எதுக்கு வந்துருக்காளோ பண்ணி பேசாமல் அனுப்பிவிட்ருன்னு சொல்லும்போது போயிட்டு அங்கே நம்ம ஹீரோயினுக்கு மசாஜ் கொடுத்துட்ருக்காங்க. என் ஹஸ்பண்ட் எப்போ பார்த்தாலுமே வேலைன்னு வெளியே போயிட்டுருக்காருப்பா, பட் எனக்கு என்னமோ டவுட் ஆகிட்டுருக்கு அஃபேர் ஏதாச்சும் இருக்கதான்னு தெரியலன்னு சொன்னதுமே அங்கே ஆயில் வந்து ஸ்லிப்பாகி விழுந்ததுமே இது எவ்வளோ காஸ்ட்லியானது நீ இப்படிலாம் வந்துட்டு பண்ணலாமான்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆமாம் நான் வந்துட்டு சாரி கேட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் இன்னுமே வந்துட்டு அவளை பயமுறுத்துகிற மாதிரியே பேசினதுமே அவன் ரொம்ப அரண்டு போயிட்டு வேமா அங்கேருந்து போயிடா. ஸோ நம்ம ஹீரோயின் இது மட்டுமா போக போக பாரு உன் நிலைமையன்னு சொல்லிட்டு பார்க்குறா. அப்போ அங்கே கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அங்கே கூ வந்ததுமே நீ என்னடா இங்கே பண்ணிகிட்ருக்கன்னு சுற்றி கேட்டதுமே அம்மா நான் உங்களை தான் மீட் பண்ண வந்தேன்னு சொல்லும்போது அங்கே நம்ம ஹீரோயின் உள்ள மயக்கம் போட்டு விழுந்துட்டான்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டதுமே பயந்து போய் எல்லாருமே போகிறாங்க. அங்கே நம்ம கூ தான் வந்து சிபிஆர் கொடுத்து காப்பாற்றுறான். ஹீரோயின் எந்திரிச்சதுமே நீங்கள் எனக்கு தான் தேங்க்யூ சொல்லணும், நான் தான் உங்களுக்கு சிபிஆர் கொடுத்து காப்பாற்றினேன்னு சொன்னதும் கோமாயிட்டு கன்னத்தில் அரைஞ்சிடா. மரியாதையோட என்கிட்ட விலகியரு, எதுக்காக நீ வந்துட்டு இப்படி தொந்தரவு பண்ணிட்டு இருக்க என்னன்னு சொல்லிட்டு வந்து போகிறான். நான் வந்து காப்பாற்றிருக்கேன் எனக்கு வந்துட்டு தேங்க்யூ சொல்லாமல் இப்படியா பண்ணுவீங்கன்னு சொன்னதும் நான் உனக்கு கொடுக்க சொன்னேன்னா வயசு மூத்தவங்களுக்கு இப்படி பண்ணுவாங்களான்னு சொல்லிட்டு போகிறா. அப்போ அங்கே அவங்க எல்லாருமே சேர்ந்து சாரி கேட்குறாங்க, இப்படி உங்களுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு ஸோ இந்த மசாஜுக்கு நாங்கள் வந்துட்டு காசு எதுவுமே வாங்க மாட்டோம் ஃப்ரீயாகவே வந்துட்டு பண்ணி கொடுத்துருவோன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் நாங்கள் ரொம்பவே தேங்க்யூ சொல்லிட்டு அங்கேருந்து போகும்போது கூ பின்னாடியே வந்துடுறான். நான் வந்து உன்கிட்ட பேசுகிறதுக்காக வந்துட்டுருக்கேன், எதுக்காக நீங்கள் இப்படி விலகி போகிறீங்கன்னு சொன்னதுமே நீ வந்துட்டு எதுவுமே இங்கே பேச வேணாம் நான் இப்போ கிளம்புறேன்னு சொல்லும்போது அங்கே அவனுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருது. லவ் ஆயிடுச்சு நம்ம ஹீரோயின் மேலே, வயசு மூத்த பொண்ணாக இருந்தால் என்ன அழகாக இருக்காங்க எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்கிறான். பிறகு வீட்டுக்கு போனதுமே அவங்க மதர் இன்லா அவளுக்காக சாப்பாடு எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அவங்க ஹஸ்பண்ட் எங்கம்மா இன்னும் வரலையான்னு சொல்லிட்டு பேசும்போது அவள் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகிறா. என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்டதும் உங்கள் பையன் இப்படி என்னை சீட் பண்ணிகிட்டு இருக்கான்னு சொன்னதும் அங்கே ஷென் உள்ளே வந்ததுமே போட்டு பயங்கரமாக அடி வெளுத்த ஆரம்பிச்சிடுறாங்க. என்னடா நினச்சிட்ருக்க நீ வந்துட்டு என் மருமகளை வந்து சீட் பண்ணுவியான்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்குமே உடம்பு முடியாமல் போயிட்டுருக்கா. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் ரொம்பவே பயந்து போயிடறா. பட் இது எல்லாமே அவளோட கனவு தான், இல்லை ரொம்ப வேலை அதிகமாக இருந்துச்சு டயர்டாக இருக்குது அதனால தான் இப்படி கண்ணில் இருந்து தண்ணி வருதுன்னு சொல்கிறா. அங்கே ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு அங்கே ஃபுட் எல்லாமே சர்வ் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ அங்கே ஷென்மே வந்துடுறான். எல்லாருமே சேர்ந்து சந்தோஷமாக சாப்பிட்றாங்க. நைட் நம்ம ஹீரோயின் ரூமில் இருக்கும்போது உங்கள்கிட்ட முக்கியமான விஷயம் சொல்லவா, நீங்கள் வந்துட்டு இப்போ அப்பாக போகிறீங்கன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவனுக்கு அங்கே ரொம்பவே ஹாப்பியாகி போயிடுது. அங்கே அவங்க மதர் இன்லாட்டையும் பேபியை வந்து பற்றி சொன்னதுமே அவங்க ரொம்ப சந்தோஷமாயிட்டு இதை பற்றி நான் கண்டிப்பாக ரிலேட்டிவ்கிட்ட சொல்லியே ஆகணும், எவ்வளோ ஒரு சந்தோஷமான விஷயம் எனக்கு பேரப்புள்ள பிறக்க போகுதுன்னு சொல்லிட்டு அவங்க அவ்வளோ ஒரு ஹாப்பியாகிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே நல்லா வந்துட்டு கேர் பண்ணிக்கிறணும், எப்படி வந்து என்ன மாதிரி ஃபுட்டெல்லாம் சாப்பிடணும்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட அட்வைஸ் கொடுத்ததுமே அதெல்லாமே கேட்டுட்டு சரி ஓகே நீ இப்போ வந்துட்டு இவ்வளோ தூரத்துக்கு வந்து எனக்கு அட்வைஸ் கொடுத்துட்ருக்கே, இதுதானே உனக்கு ஃபஸ்ட்டு பேபியுமே என்னமோ வந்துட்டு குழந்தை பெற்று அது பெரிய பையனை வளர்ந்த மாதிரிலாம் நீ பண்ணுறேன்னு சொல்கிறா. ஸோ அதை கேட்டுட்டு அவனுக்கு ரொம்பவே நர்வஸ் ஆகி போயிடுது. முடிஞ்சதுமே அவனுக்கு ரொம்பவே கவலை ஆயிடுச்சுக்கே. ஏன்னா ஹீரோயினை வந்துட்டு வர சொல்லியிருக்கான், அவன் வரவே இல்லை. அவன் குளிச்சுட்டு இருக்கும்போது டவல் கேட்கும்போது அங்கே வந்து டவலை கொடுக்குறதே நம்ம ஹீரோயின் தான். அதை பார்த்ததுமே அவனுக்கு ரொம்பவே ஷாக் ஆகிடுது. வந்துட்டு ட்ரெஸ் போட்டுட்டு வெளியே வா அதுக்கப்புறம் பேசிக்கலான்னு சொல்கிறா. நீங்கள் வந்துட்டு வருவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை, இப்படி வந்து ஷாக் கொடுத்துட்டீங்களேன்னு சொன்னதுமே வா நம்ம போய் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து அங்கே சாப்பிட்றதுக்காக போகிறாங்க. சொல்கிறான் உங்களுக்கு ஆல்ரெடி வந்துட்டு மேரேஜ் ஆயிடுச்சாமே, நான் உங்கள் கையில் ரிங் இல்லையா, ஸோ உங்களுக்கு மேரேஜ் நடக்கலையோ என்னமோ நான் நினச்சேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு ஆனால் என்ன பண்ணுறதுப்பா என் ஹஸ்பண்ட் என்னை சீட் பண்ணிகிட்டு இருக்கான்னு சொன்னதும் அங்கே ரொம்ப வந்து அவனுக்கு ஷாக் ஆகிடுது. என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, உங்களை மாதிரி ஒரு லேடியை போய் சீட் பண்ணுறதுக்கு அந்த ஆளுக்கு என்ன கண்ணா வந்துட்டு தெரியாமல் போச்சுன்னு சொன்னதும் அவன் என்னை எப்படி வந்துட்டு சீட் பண்ணுறானோ அவனை அதே மாதிரி நான் பதிலுக்கு பதில் வாங்கணும்னு நினைக்கிறேன்னு அவள் சொல்கிறா. அப்போ சாங்
அம்மாவுக்கு அதை பார்த்துட்டு அங்கே வைத்தறிச்சல் ஆகிட்டு அது எல்லாத்தையுமே ஃபோட்டோ எடுத்து என்னோட ஃபியான்ஸேவை செடியூஸ் பண்ண பார்க்குறேன், உன்னை என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு அவங்க ஃபோட்டோஸ் எடுக்கிறா. அங்க நம்ம ஷென்டா அந்த ஷாவ் நீங்கள் எப்போ வந்துட்டு என்னை மேரேஜ் பண்ணிக்க போகிறீங்க, எத்தனை வருஷமாக இப்படியே சொல்லுவீங்கன்னு சொன்னதும் கூடி சீக்கிரம் நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறோம், ஆனால் இப்போ வந்து முடியாது ஏன்னா அவள் இப்போ கன்சீவாக இருக்கான்னு சொன்னதும் அதை கேட்டு நான் அந்த லேடிக்கு ரொம்பவே கோவமாயிட்டுருக்கு. எதுக்காக நீ இவ்வளோ கோவப்படுற, அந்த வயிற்றில் இருக்க குழந்தை மேலே நான் 50 மில்லியன் காசு வந்துட்டு இன்சூரன்ஸ் பண்ணியிருக்கேன், ஸோ இதனால் அந்த பண்ணலான்னு ஐடியா பண்ணிட்டேன், ஸோ அபாஷனானதுமே அந்த பேபியுமே இல்லாமல் போயிடும், அவளுமே நான் டைவர்ஸ் கொடுத்துருவேன், உன்னையுமே கல்யாணம் பண்ணிக்குவேன், ரெண்டாவது 50 மில்லியனுமே கிடைக்கும்னு சொன்னதும் அங்கே ரொம்பவே ஹாப்பியாகிட்டு. அப்போங்க நம்ம ஹீரோயின் ஷூமே அவங்க பேசுகிற எல்லாத்தையுமே இங்கே கேட்டாங்க. பார்த்தையில அவன் எவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டு ஃப்ராடு பண்ணிட்டுருக்கான், கொண்டு போய் போலீஸில் கூட அரெஸ்ட் பண்ணி உள்ளே போடட்டும்னு சொன்னதும் ஜஸ்ட் இந்த வாய்ஸ் ரெக்கார்டரை கொண்டு போய் கொடுத்தோன்னா அரெஸ்ட் பண்ணிடுவாங்களா, ஹெவியாக எவிடன்ஸ் வேணும்னு சொல்லுவாங்க, அவனை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் அப்படின்றத அவன் சொல்கிறா. ஸ்டே பார்த்தா திரும்ப நம்ம ஹீரோயினை மீட் பண்ண வந்து இந்த உனக்காக தான் சாக்லேட் வாங்கிட்டு வந்திருக்கேன், உனக்கு லோ சுகர் இருக்குன்னு எனக்கு தெரியும்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் என்ன சின்ன பிள்ளை தானோ அப்படின்றத சொல்லும்போது இந்த தான் சாப்பிடுன்னு சொல்லிட்டு அவன் கொடுத்துச்சேக்கான். அப்போ அங்கே தாத்தாக்கு எப்படி ரொம்ப முடியலன்னு சொல்லிட்டு கால் வந்ததுமே நானுமே அவங்க கூட வரேன்னு சொல்லிட்டு அங்கே வேமா அவன் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். நம்ம ஹீரோயின் அங்கே தாத்தாவை போய் பார்த்துட்டு அங்கே ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டுருக்கா. நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க தாத்தா, உங்களுக்கு எதுவும் ஆகாதுன்னு சொல்லும்போது அப்போ அங்கே தாத்தா சொல்கிறாரு, உனக்கு வந்துட்டு உங்கள் அப்பா பற்றி தெரியுமாமா அப்படின்ற சொல்லிட்டு கேட்கும்போது அப்பா பற்றி என்ன தாத்தா எனக்கு தெரிய போகுது, நான் பிறக்கிற முறை அவரை பார்த்ததில்ல, அவர் தான் இறந்து போயிட்டாரேன்னு சொன்னதுமே பட் அவருக்கு அங்கே ரொம்பவே ஃபீல் ஆயிட்டுருக்கு. அவர் ஏதோ விஷயத்த சொல்ல வராரு, பட் ஹீரோயின் அங்கே கேட்குறதுக்கு ரெடியாக இல்லை. சரி நீ போய் வந்துட்டு ரெஸ்ட் எடுமான்னு சொல்லிட்டு அனுப்பும்போது நம்ம கூ கேட்குறான், உங்கள் தாத்தா வந்துட்டு யாரோ ஒரு பர்சனை பற்றி பேசிகிட்டு இருந்தார், எனக்கு என்னமோ அவங்கள தெரிஞ்சவங்க மாதிரியே இருக்குது அப்படின்ற சொல்லும்போது இப்போ யாரை பற்றி நீ பேசிகிட்டு இருக்கான்னு சொன்னதும் இல்லை ஐ திங்க் வந்துட்டு அது வேறு யாராச்சும் இருக்கலான்னு சொன்னதுமே இப்போ ஒருவேளை எங்கள் அப்பா உயிரோடு இருந்தாலுமே நான் போய் உங்கள் பொண்ணுன்னு சொன்னால் அவர் உடனே என்னை ஏற்றுக்க போகிறாரா, இதுக்கு இந்த பிரச்சனை இருக்கிற பிரச்சனையே பத்தலை இது வேறையா அப்படின்றத அவ சொல்கிறா. அவன் எனக்கு வந்துட்டு உண்மையிலேயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் லைக் பண்ணிட்டுருக்கேன் உங்களன்னு சொல்லும்போது நீ வந்து சின்ன பிள்ளை மாதிரி பேசிகிட்டு இருக்க, நான் வந்துட்டு எப்படி போய் உன்னை லைக் பண்ண முடியும்னு சொல்லும்போது பட் பற்றி எனக்கு பெரிய முயற்சியே கிடையாதுன்னு சொல்கிறான். பட் ஹீரோயின் சிரிச்சிட்டு அதை அட்டி கொடுத்துட்டு போனதுமே எப்படியாச்சும் நான் கரெக்ட் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு சந்தோஷமாயிட்டு இருக்கான். பிறகு அவங்க அம்மாவை கூப்பிட்டு வச்சு நீ இப்போ யார் கூட சேர்ந்து சுற்றிட்டு இருக்கன்னு சொன்னதும் யார் இல்லையேமான்னு சொன்னதுமே இப்போ இந்த லேடி யாருன்னு சொன்னதும் அப்படின்னா என்னை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஸ்பை ஏற்பாடு பண்ணியிருக்கீங்களா, நீங்கள் எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னதும் உங்கள் அம்மாவே நீ எடுத்து பேசுவியா, நீ என் புள்ள தாண்டான்னு சொன்னதுமே நான் இப்போ மேன் ஆகிட்டேன், எனக்குமே ஒரு லைஃப் இருக்குது, நீங்கள் வந்துட்டு இப்படி எல்லா விஷயத்துலையும் என்னை வந்து தொந்தரவு பண்ணிட்டு இருக்காதீங்க அப்படின்றத சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்பட்டதுமே நீ வந்து என்ன நினச்சிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டுருக்கான்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமாயிட்டு அங்கே அவனை கன்னத்தில் அரைஞ்சிடுறாங்க. ஸோ அவனுக்கு அதை கேட்டுட்டு கோவமாயிட்டாங்க இருந்து போனதுமே நீ இப்போ என்னோட பையனை வந்து லைஃப்பை கெடுக்கணும்னு பார்க்குறியா, நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த லேடி ரொம்பவே கோவமாயிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் நான் வந்துட்டு ஒரு கான்ட்ராக்ட் ரெடி பண்ணியிருக்கேன், அதில் நீ சைன் பண்ணி இதனால் நம்மளுக்கு வந்துட்டு ஏதாச்சும் இன்சூரன்ஸ் பணம் கிடைக்குன்னு சொல்லும்போது அவன் ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு சேம் காப்பி எப்படி வந்துட்டு அவளுமே ரெடி பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு அங்கே சந்தோஷமாயிட்டு சைன் பண்ணுறான். பட் ஹீரோயின் அங்கே வியர்டாக ஒரு பார்வை பார்க்குறா, வாசமாக மாட்டினாடான்னு. பிறகு அந்த சாங் அங்கே பேச வரும்போது நீ தானே அந்த ஃபோட்டோ எடுத்து எங்கள் அம்மாவுக்கு கொடுத்ததுன்னு சொன்னதுமே நான் ஏன் அப்படிலாம் பண்ண போகிறேன், நான் எதுவுமே பண்ணலைன்னு சொன்னதும் போய் பேசிகிட்டு இருக்காத, உன் மைண்டில் வந்துட்டு என்ன மாதிரி விஷயங்கள் போயிட்டுருக்குன்னு எனக்கு தெரியும், ஏதாச்சும் நீ வந்து என்னை தொந்தரவு பண்ணி பார்க்கணும்னு நினச்சேன்னு வச்சுக்கோமே நான் கண்டிப்பாக உன்னை சும்மா மட்டும் விட மாட்டேன், மரியாதையோடு இங்கேருந்து போயிரு அப்படின்ற சொல்லிட்டு போனதுமே நான் இப்போ வரைக்குமே அப்படிலாம் எதுவும் பண்ணணும்னு நினைக்கல, பட் இப்போ நான் கண்டிப்பாக வந்துட்டு பண்ணியே ஆகணும், நீ என்னை வந்துட்டு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. எனக்கு ஹீரோயின் அந்த சைடில் வரும்போது அவள் வேணுக்குனே எங்கள் காஃபி தூக்கி எங்கள் மேலே ஊற்றிடுறா, ஐயோ தெரியாமல் பட்டுருச்சு வாங்க நான் உங்களுக்கு வந்துட்டு க்ளீன் பண்ணி விடுறேன்னு சொன்னதும் இப்போ வீட்டுக்கு தான் போகிறேன் அங்கே போய் க்ளீன் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறா. அப்போ அங்கே போகும்போது அந்த டைரக்டர் வந்துட்டு அவங்களவே நோட்டீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் அங்கே போய் மெடிசன் போட்டுட்டு இருக்கும்போது அப்போ அங்கே கூ வந்துடான், என்னாச்சு ஃபுல்லாக வந்து தெரிஞ்சு போயிருக்கேன்னு சொன்னதும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை காஃபி பட்டுருச்சின்னு சொன்னதும் நீங்கள் ஃபஸ்ட்டு மெடிசன் போடுங்க, நீங்களே ஒரு டாக்டர், நீங்கள் உங்களை கேர் பண்ணிக்காமல் இருந்தீங்கன்னா மற்றவங்களை எப்படி நீங்கள் கேர் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே நல்லா அவளை வந்துட்டு கேர் பண்ணி பார்த்துட்ருக்கான். நம்ம ஹீரோயின் ஐ திங்க் போதும்னு நினைக்கிறேன் அப்படின்றத சொல்லும்போது இந்த கோட்டை நீங்கள் போட்டுக்கோங்க, நீங்கள் எதுக்காக போட மாட்டீங்க போட்டுக்கோங்கன்னு சொன்னதுமே இல்லை எனக்கு இது வேணாம் அப்படின்றத அவள் சொல்கிறா, ப்ளீஸ் நீங்கள் சொன்னால் புரிஞ்சுக்கோங்கன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயினுமே சரின்னு சொல்கிறா. அப்போ அங்கே டைரக்டர் வந்ததுமே நான் வந்து இப்படி அடிபட்டுச்சு அதுக்கு தான் ட்ரீட்மெண்ட் பண்ண வந்தேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். இப்போ சரி ஓகே எனக்கு வயிறு ரொம்ப பெயின் ஆகிட்டு இருக்கு, மெடிசன் கிடைக்குமாமான்னு சொல்லிட்டு இங்கே கேட்குறாரு. நம்ம ஹீரோயின் வந்து பார்த்தா அங்கே வந்து அவள் எவிடன்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்துருக்கா, அதை காணும். அப்போ தான் என்ன விஷயம்னு சொல்லிட்டு புரியுது, அந்த ஆள் தான் வந்து அட்டாக் போட்டு போயிருக்கான். ஏன்னா நம்ம ஹீரோயின்ட்ட நீ என்னமோ ஸ்கூல் படிக்கிற பசங்க எல்லாத்துக்குமே ட்ரீட்மெண்ட் நல்லா பண்ணுறதா கேள்விப்பட்டனே, எல்லாரும் ஒன்றவே சுற்றி வராங்களாமேன்னு சொல்லிட்டு அங்கே பேசுனதும் நம்ம ஹீரோயின் பரவாயில்லையே என்னை பற்றி ரொம்ப நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கீங்களான்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. ஸோ வந்துட்டு இப்போ இந்த ஆள் எதுக்காக இதை பண்ணுறான்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்டு இருக்கா.
வெளியே பார்த்தா அங்கே நம்ம ஷென் அவளை அங்கே பிக்கப் பண்ண வந்திருக்கான். எதுக்காக நீ வந்திருக்க இங்கேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நீ வந்து கன்சீவாக இருக்க, உன்னை நான் கேர் பண்ணி பார்த்துக்க வேணாமா, என்ன மாதிரி ஷோட் போட்டிருக்க, கழட்டி விடு பையன் மாதிரி இதை போட்டுக்கோன்னு சொல்லிட்டு அவங்க கோட்டை போற்றி அங்கே வந்து கூட்டிகிட்டு போகும்போது நம்ம கோ அதெல்லாமே பார்த்துட்டு அங்கிள் ஷென்னாச்சே இவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, அவர் கூட போகிற அந்த லேடி யாருன்னு சொல்லிட்டு இவர் ரொம்ப ஷாக் ஆகிட்டு பார்த்துட்டு இருக்கான். அப்போ அங்கே அதெல்லாத்தையுமே பார்த்துட்டு அந்த ஆளுக்கு ரொம்ப நர்வஸ் ஆகி போயிட்டு வேவாங்க வந்து மறைச்சி பேசினதும் நம்ம ஹீரோயின், பரவாயில்லையேப்பா நீ வந்துட்டு பெரிய ஆள் தான், ஆளுங்களை வந்துட்டு எப்படி ஏமாத்துறதுன்னு தெரியுது போலேன்னு சொல்லிட்டு பேசுகிறா. பட் வந்துட்டு அவனுக்கு எதுவுமே அங்கே வந்துட்டு புரிய மாட்டேது, எதுக்காக அப்படி பேசுகிறான்னு. பிறகு அங்கே காம்படிஷன் நடந்துட்டுருக்கு. பார்த்தா இவனால் ஃபைட்டே பண்ண முடியல. நம்ம ஹீரோயின் அங்கே அவன் மோட்டிவேஷன் பண்ணதுமே பயங்கரமாக ஃபைட் பண்ணி அங்கே வின் பண்ணிடுறா. ஸோ அவங்க வந்துட்டு நீ வந்து நான் வின் பண்ணதை பார்க்காம ஏன் போனேன்னு சொன்னதுமே நீ வின் பண்ணால் போதும் அதனால தான் அப்படின்றத அவள் சொல்லும்போது அந்த சாங் போய் அந்த ஃபைட்டை ஏற்றி விடுறா. தோற்று போகிறவன் எப்படி வந்து ஜெயிச்சான்னு உங்களுக்கு தெரிய வேணாமா, அதுக்கெல்லாம் காரணம் அந்த லேடி தான் சொன்னதுமே நான் அவளை கண்டிப்பாக சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே தூக்கிட்டு வந்துட்டு நீ தான் காரணம் இத்தனைக்குமே, என்னை அசிங்கப்படுத்திட்டேன், நான் உன்னை கொல்லாம விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஃபைட் பண்ண வரும்போது அங்கே கரெக்டாக நம்ம கூ வந்து அவங்க கூட ஃபைட் பண்ணி நம்ம ஹீரோயினை காப்பாற்றலாம். பட் இருந்தாலும் அவள் வயிற்றில் வந்துட்டு அடிபட்டுறது. ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்துருக்கும் போது நான் உங்கள்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன், உங்கள் பேபி வந்துட்டு இப்போ இல்லைன்னு சொன்னதும் ஹீரோயின் எமோஷனல் ஆகிட்டு எனக்கு தான் அது தெரியுமே இந்த பேபி இல்லாமல் போயிடும்னு அவள் சொல்லிட்டு இருக்கா. இதில் வந்துட்டு என்ன இருக்குது, என் ஹஸ்பண்ட் என்ன சீட் பண்ணால் குழந்தையுமே விட்டுட்டு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே ஃபீல் பண்ணதுமே அதெல்லாமே கேட்டுட்டு அவனுக்கு அங்கே ரொம்பவே கவலையாயிட்டுருக்கு. நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, உங்கள் கூட சேர்ந்து இருக்கிறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அவனுக்கு கால் வந்துடுது. இப்போ உடனே கிளம்பி வர சொல்லி ஏன் யார் உங்கள் அம்மாவான்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆமான்னு சொல்கிறாங்க. இதில் அங்கே வந்திருக்காரு பார்ட்டி பண்ணுறதுக்காக நான் வின் பண்ணதை, ஸோ அதுக்காக தான் சொன்னது. வருஷமாக ரிலேஷன்ஷிப் போயிட்டுருக்குன்னு சொன்னதும் 10 இயர்ஸ்ன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயினுக்கு மேரேஜ் ஆகியுமே 10 வருஷம் ஆயிடுச்சு போல். ஸோ 10 வருஷமாக அவன் வந்து சீட் பண்ணிட்டு இருந்திருக்கான். இதை நினச்சி அவளுக்கு ரொம்பவே ஹார்ட் பிரேக்கிங் ஆயிடுது. அப்போ சரி ஓகே அந்த ஆளுக்கு வந்து ஆல்ரெடி மேரேஜ் ஆயிருக்குன்னு தெரியும்ல, அப்படி இருந்துமே நீ வந்து பேசாமல் இதை வந்து ஒத்துக்கிட்டேன்னா அந்த ஆள் என்னோட ஹஸ்பண்ட் என்ன சீட் பண்ணுற மாதிரி வேறு ஒருத்தவங்களை சீட் பண்ணிட்டு தானே இருப்பார், இது உனக்கு ஓகேவான்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. அதை கேட்டுட்டு அவனுக்கு என்ன பதில் பேசுகிறேனே தெரியல. என்னோட அம்மா சின்ன வயசுலேருந்து என்னை கஷ்டப்பட்டு தனியாக ரொம்பவே வளர்த்தாங்க, இப்போ அவங்களோட லைஃப்பை வாழணும்னு ஆசைப்பட்றாங்க, ஸோ நான் அதை வந்துட்டு கண்டுக்கல் அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயினுக்கு இன்னுமே ரொம்ப கஷ்டமாயிட்டு தான் இருக்குது. திரும்ப அங்கே சாங்கை போய் மீட் பண்ணிவிட்டு எனக்கு என்ன உன்னை பற்றி தெரியாதா, நீ தானே நேற்று வந்து அந்த ஆள்கிட்ட போய் எல்லாமே ஏற்பாடு பண்ணியிருக்க, ஸோ வந்துட்டு அவன் இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கான், நான் கண்டிப்பாக உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லும்போது நான் எதுவுமே பண்ணலைன்னு சொன்னதும் நீ தான் பண்ணன்னு எல்லா எவிடன்ஸுமே எனக்கு இருக்குது, நான் உன்னை ஒரு வழி பண்ணாமல் விட மாட்டேன், இந்த விஷயத்துலேருந்து ஒழுங்காக விலகியருன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான். பிறகு வீட்டில் ஹீரோயின் ரொம்ப சோகமாக இருக்கிறத பார்த்துட்டு அங்கே ஷென் அவங்க மதரின்லாவும் என்னாச்சுமா ஏன் வந்துட்டு இவ்வளோ சோகமாக இருக்க, உடம்பு எதுவும் முடியலன்னு சொல்லிட்டு கேட்கும்போது பேபி வந்துட்டு இதுக்கப்புறம் இல்லைன்ற விஷயத்த சொல்கிறாங்க. அவங்க ஃப்ரெண்டு ஷூவை போய் மீட் பண்ணிவிட்டு அவனை பற்றி அங்கே வந்துட்டு சில விஷயங்களை சொன்னதுமே அவன் வந்துட்டு ஆரம்பத்துலேருந்து இப்படி தான்ப்பா நீ எல்லாமே வந்து சீட் பண்ணி தான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறப்ப அங்கே ப்ரொஃபஸர் ஒருத்தர் வந்து இருந்திருக்காரு ஷென் மாதிரியே தான் பார்க்க. ஸோ அங்கே நம்ம ஹீரோயின்ட்டு அங்கே செயின் எல்லாமே கொடுத்து அங்கே வந்துட்டு ப்ரப்போஸ் பண்ணி இருந்திருக்காங்க. ஸோ அப்போ இருந்தே நீ வந்துட்டு ஐடியா பண்ணியிருந்திருக்கியா, அப்போ என்னை வந்துட்டு எப்படி வலையில் விழுக வைக்கணும்னு, அதுக்கெல்லாம் உனக்கு இப்போ பனிஷ்மெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. பிறகு அங்கே குவோட சேர்ந்து அவள் வெளியே போயிட்டு இருக்கும்போது அப்போ அவங்க அம்மா அங்கே கால் பண்ணிவிட்டு இப்போ எங்கே போய் சுற்றிட்டு இருக்கா, ஸ்கூலுக்கும் போகிறது இல்லையான்ற இடத்துக்குமே போகிறது இல்லையா, என்ன பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் சரி நீ பேசிட்டு நான் வந்துட்டு திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு யார் அந்த பொண்ணு யார் கூட சேர்ந்து சுற்றிட்டு இருக்கேன்னு சொன்னதும் அம்மா என் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து வெளியே வந்திருக்கேன் வந்து பேசுகிறேன்னு சொல்கிறா. பட் ஆனால் அந்த லேடிக்கு இந்த வாய்ஸ் எங்கே கேட்ட மாதிரி இருக்கே, ஒருவேளை வந்து அது ஜியாவோடதா, அவள் வந்து வேணுக்குனே என் பையனை வச்சு என்னை பழி வாங்கணும்னு நினைக்கிறாளான்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாயிட்டு இருக்கு. இங்கே இவனை யாரோ வந்துட்டு தண்ணிக்குள்ளே பிடிச்சி தள்ளினதுமே ரொம்பவே அவன் பயந்து போயிடுறான், நீச்சலுமே ஒழுங்காக வராது போல். அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் அவனை எப்படியோ காப்பாற்றினதுமே அங்கே வந்துட்டு அவன் பயந்து போயிட்டு ஹக் பண்ணிட்டு அழுக ஆரம்பிச்சிடுறான். தயவு செஞ்சு இந்த மாதிரி விளையாட்டுலாம் என்கிட்ட விளையாடாதீங்க, நான் பயந்து போயிட்டேன்னு சொன்னதும் நான் உண்மையிலே தள்ளி விடலை அப்படின்றத அவள் சொல்கிறா. அதை ஷென்னை போய் மீட் பண்ணுறதுக்காக போனதும் அவங்க வந்து கூட்டிகிட்டு வந்துட்டு நீ எதுக்காக இப்படி ஆஃபீஸ்க்கு வந்துட்டுருக்க, இந்த மாதிரி இடங்களெல்லாம் நீ வர வேலை வைக்காத அப்படின்றத சொல்கிறான். நீ எதுக்காக இப்படி பிஹேவ் பண்ணுற சொல்லு, இங்கே வந்துட்டு யாருக்குமே நம்மளோட ரிலேஷன்ஷிப்பை பற்றி தெரியாதுன்னு சொன்னதுமே உன்னோட ஒய்ஃப் வந்து என் பையனை கிட்னாப் பண்ணி தூக்கிட்டு போயிட்டா அப்படின்ற விஷயத்த சொன்னதுமே அதை கேட்டுட்டு அங்கே அந்த ஆள் அப்படிலாம் ஒன்றும் இருக்காது, நீ ஏன் முட்டாள் மாதிரி பேசுகிறேன்னு சொன்னதும் நீ வேணா உன் பொண்டாட்டிகிட்ட கால் பண்ணி கேளேன்னு சொன்னதுமே அங்கே கால் பண்ணி அங்கே கேட்கும்போது நம்ம ஹீரோயின் ஹாஸ்பிட்டலில் இருக்கா அப்படின்ற விஷயத்த சொன்னதும்
அங்கே அதெல்லாமே கேட்டுட்டு பார்த்தையில நீயா ஏன் வந்துட்டு முட்டாள் மாதிரி பேசிகிட்டு இருக்கா அப்படிலாம் எதுவுமே இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த லேடி உன் பொண்டாட்டி தான் என் பையனை யூஸ் பண்ணிவிட்டு எங்களை பழி வாங்கணும்னு நினைக்கிறான்னு சொல்லிட்டு இருக்காங்க. பிறகு அங்கே ஹோட்டல் ரூமுக்கு வந்தால் ஒரே ஒரு ரூம் தான் இருக்குன்னு சொன்னதுமே 2 பேருமே சேர்ந்து அங்கே வந்து உள்ள ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு வர்றாங்க. பக்கத்தில் அவன் ஹீரோயின்ட்டு அங்கே க்ளோஸாக வந்துட்டு இருக்கான். அவங்க 2 பேரும் இப்படி பக்கத்தில் க்ளோஸாக நின்றுட்டு இருக்க ஃபோட்டோஸ்லாம் அவங்க எடுத்துடுறாங்க. வீட்டுக்கு போனதுமே அப்போ அங்கே அவங்க அம்மா நீ இப்போ யார் கூட சேர்ந்து சுற்றிட்டு இருக்க, அது யார் தெரியுமா, அதான் வந்து உன்னோட ஸ்டெப் ஃபாதரோட ஒய்ஃப் அப்படின்ற விஷயத்த சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு அவனுக்கு ரொம்ப பெரிய ஷாக் ஆகிடுச்சிருக்கு. அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு ஒரு ஃபேமிலி இருக்குன்னு தெரிஞ்சும் நீங்கள் வந்து குடும்பத்துக்கு எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களான்னு சொல்லிட்டு கேட்டதுமே அந்த லேடியால் எதுவுமே பேச முடியல. ரொம்பவே கோவமாயிட்டு நம்ம ஹீரோயினை மீட் பண்ண போயிட்டு அவன் விஷயங்கள் எல்லாத்தையுமே கேட்டதுமே அப்படின்னா உனக்கு எல்லா விஷயமே தெரிஞ்சு போச்சான்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்குறா. நீங்கள் அப்படின்னா என்னை வந்துட்டு டூல் மாதிரி யூஸ் பண்ணியிருக்கீங்களான்னு சொன்னதும் ஆமாம் நான் வந்துட்டு உன்னை ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கிட்டேன், வேறு எதுவுமே கிடையாது, உன் ஏஜ் என்ன ஏன் ஏஜ் என்ன, எனக்கு எப்படி உன் மேலே அந்த மாதிரி ஃபீலிங்ஸ் வரும்னு சொன்னதும் அவனுக்கு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிட்டு என்னை பார்த்தா உங்களுக்கு என்ன இழிச்சு போய மாதிரி இருக்கா, எங்கள் அம்மா பண்ண தப்புக்கு நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு அங்கே ஹீரோயினை போய் கிஸ் பண்ணதுமே கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிட்டு மரியாதையோடு இங்கேருந்து போயிடு, இதுக்கப்புறம் உனக்கு எனக்கு எந்த ஒரு பேச்சுவார்த்தையுமே கிடையாது அப்படின்றத சொல்கிறான். சோகத்தில் மூழ்கி போயிட்டா எங்க தண்ணியை போட்டுட்ருக்காரு. அப்போ சாங் அதெல்லாமே பார்த்துட்டு என் கூட வாங்கன்னு சொல்லிட்டு அங்கே ரூமுக்கு கூட்டிகிட்டு போனால் அதையுமே யாரும் அவங்க ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. உள்ளே அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு அவன் பக்கத்தில் க்ளோஸ் ஆக ட்ரை பண்ணதுமே நம்ம ஹீரோயின் மாதிரியே கண்ணுக்கு தோணுது. பட் வந்துட்டு நான் இந்த தப்பெல்லாம் பண்ண மாட்டேன், மரியாதையோடு நீ விலகி போயிரு, இந்த வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதன்னு சொல்லிட்டு அங்கே வீட்டுக்கு வந்துடுறான். பார்த்தாங்க ரொம்பவே ஹார்ட்டாக ஃபீல் ஆகிட்டுருக்கு. ஐயோ என் பிள்ளைக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. பிறகு நம்ம ஹீரோயின் அங்கே வீட்டில் இருக்கும்போது கால் வந்துடுது, இப்படி தாத்தா வந்துட்டு ரொம்பவே முடியாமல் இருக்காருன்னு. அதை கேட்டுட்டு அவர் ரொம்ப பயந்து போயிட்டு அங்கே வரும்போது தாத்தா நான் வந்து இப்போ இறந்து போயிடுவேன் எனக்கு கன்ஃபார்ம் தெரியுமா, நான் இப்போ வரைக்கும் சம்பாரித்த காசு எல்லாத்தையுமே உனக்காக சேர்த்து வச்சுருக்கேன், 2வது உன்னோட அப்பா வந்துட்டு உயிரோட தான் இருக்கார், அவரையுமே வந்து உன்னை மீட் பண்ணுவாருன்றதை சொல்கிறாங்க. ஸோ எனக்கு வந்துட்டு அதை கேட்டுட்டு இன்னுமே ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின் நைட் அங்கே வீட்டுக்கு வரும்போது அம்மாவும் பிள்ளையுமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. தாத்தா வந்துட்டு எவ்வளோ காசை விட்டு வச்சுருப்பாருன்னு, ரொம்ப வருஷமாக சேர்த்து விட்டுருக்காரு, நிறையா காசு தான் இருக்கும், அந்த கம்பெனி எல்லாத்தையுமே உன்னோட கையில் கொண்டு வந்த பிறகு தயவு செஞ்சு அவளை இந்த வீட்டிலேருந்து துரத்தி விடுத்தோல, அவளை பார்க்கவே எனக்கு பிடிக்கல, ஷாவோட சேர்ந்து நீ நிம்மதியான லைஃப்பை வாழுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஹீரோயினுக்கு அப்போ தான் புரியுது அந்த மதர் இன்லாவுமே பெரிய வந்துட்டு திருட்டு பொம்பளை தான்னு. அங்கே ஃபியூனல் நடந்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அங்கே வந்துட்டு அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இருக்கு, காசு நிறையா கிடைக்கும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்டு அவங்க அப்பா நான் தனியாக பேசணும்னு சொல்லிட்டு கூச்சிட்டு போகிறாரு. இப்போ நான் வந்து முன்னாடி நின்றேன்னா நீ உடனே என் அப்பாவை நீ ஏற்றுக்கவே இல்லையான்ற பயத்திலே நான் வந்துட்டு மீட் பண்ண முடியாமல் போச்சுமான்னு சொன்னதுமே எனக்கு அதை பற்றிலாம் எதுவுமே தேவை கிடையாது, உங்களோட காசுமே தேவை கிடையாது, ஒரு கம்பெனி நீங்கள் ரெடி பண்ணணும், அதை வந்துட்டு யாருக்குமே தெரியாமல் நீங்கள் எனக்காக வந்து ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும், 2வது அதோட ஓனர் நான் தான் வெளியே தெரியக்கூடாதுன்னு சொல்கிறா. அவருமே ஓகேன்னு சொல்லிடுறாரு. பிறகு நம்ம ஹீரோயின் அந்த டைரக்டர் மீட் பண்ணிவிட்டு என் கூட நீங்கள் வாங்கன்னு சொல்கிறாரு. நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டு கேவலமான வேலை பண்ணியிருக்கீங்க, இங்கே பாருங்கள் அந்த பையன் கூட சேர்ந்து வந்து இது என்ன உங்களுக்கு ரிலேஷன்ஷிப்புன்னு சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் என்ன வந்துட்டு இப்போ என் மேலே பழிய போட்டுட்ருக்கீங்க, அவனுக்கு எனக்கு நடுவில் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது, இதை ஃபோட்டோ வந்துட்டு யார் பண்ணது, அந்த எடுத்தவங்களோட ஷேடுமே விழுந்திருக்கே, அப்போ வந்துட்டு யாரை வச்சு நீங்கள் பண்ணீங்க, நல்லா கரெக்டாக எவிடன்ஸ் கொண்டு வாங்க, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்றத சொல்கிறான். பார்த்தா பயங்கரமாக கோவப்பட்டு காத்திட்டு இருக்கான். ஏன்னா கம்பெனி வந்து ரொம்பவே பெரிய லாஸ் ஆகிட்டுருக்கு, எல்லா ஹீரோயினும் அவங்க அப்பாவோட வேலை தான். அப்போங்க நம்ம ஹீரோயின் வந்து காப்பாற்றணும்னா அது என்னால் மட்டும்தான் முடியுன்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவன் நம்ம ஹீரோயினோட சேர்ந்து போகிறதுக்கு ரெடி ஆகிடுறான். பிறகு இந்த டைரக்டரை பிடிச்சாங்க. கூ வந்து எனக்கு என்ன தெரியாதா திருட்டு பையில, இத்தனை நாளாக நீ வந்து ஃபோட்டோவை தெரியாமல் எடுத்துகிட்டு இருந்தியே, யாரும் நினச்ச, நீ தான் எனக்கு தெரியும், நீ என்ன வந்து ட்ரை பண்ணிட்டுருக்க, எங்களை அசிங்கப்படுத்தி காசு பறிக்கலான்னு ஐடியா பண்ணுறியா அப்படின்றத சொல்லிட்டு பயங்கரமாக போட்டு அடி வெளுத்து விட்றான். அது எல்லாத்தையுமே அவன் பறிச்சுட்டு இதுக்கப்புறம் ஏதாச்சும் வேலை பண்ணால் கொலை பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு போனதும் ஏன் மேலவே கை வச்சுட்டியாடா, உன்னை ஸ்கூலை விட்டு துரத்தாம விட மாட்டேன்னு சொல்லிட்டு கோவப்பட்டுருக்கான் அந்த பர்சன். பிறகு ஹீரோயின் அவங்க அப்பாட்ட கூட்டிகிட்டு போய் சென்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சதுமே இப்போ நான் வந்துட்டு உனக்கு வந்து எல்லாமே பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன், எல்லாமே வந்துட்டு என் பொண்ணுக்காக தான் நான் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன், உனக்காக கிடையாது அப்படின்றத சொன்னதும் அவனுமே ஹாப்பி ஆகிட்டு இங்கே ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கான். அவங்க சொல்கிற எல்லாத்துக்குமே ஆமா சாமி போடுறான். பிறகு இவங்க மதர் இன்லாக்காக வீட்டில் அங்கே சூப் எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்து இதை சாப்பிடுங்கன்னு சொன்னதும் வாவ் ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லும்போது உங்களுக்கு ஷோவை வந்து தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்கும்போது அது யாருமா எனக்கு தெரியாதேன்னு சொன்னதுமே எங்கள் அப்பாவோட ஞானியாக நீங்கள் இருந்தீங்களாமேன்னு சொன்னதும் நான் ஞானியாக இருந்தானா என்னன்னு ஞாபகம் இல்லையேன்னு சொல்லும்போது உங்களுக்கு எதுவுமே ஞாபகம் இருக்காதுல்ல அப்படின்றத சொல்கிறா. பார்த்தா அந்த லேடி வயிறு வலி வந்து அங்கே கீழே மயக்கம் போட்டு விழுகிறாங்க.
இப்போ நீ வேணுக்கு தான் பண்ணியான்னு சொன்னதும் நீங்கள் வந்து ஆரம்பத்துலேருந்து என் குடும்பத்தை கெடுத்து ஒன்றும் இல்லாமல் ஆக்கி உங்கள் பையனுக்கும் மேரேஜ் பண்ணி வச்சு சொத்து வந்து உங்கள் கைக்கு வரணுன்றதுக்காக இவ்வளோ வேலை பண்ணியிருக்கீங்க. பட் வந்துட்டு இப்போ எல்லா உண்மையுமே தெரிஞ்சு போச்சுன்னு சொன்னதும் அந்த லேடி ரொம்ப பயந்து போயிட்டு இருக்கும்போது அப்போங்க ஷென் வந்துடுறான். ஐயோ அம்மா என்னாச்சுன்னு சொல்லும்போது இப்படி விஷயங்கள் எல்லாமே அவளுக்கு தெரிஞ்சு போச்சுன்னு சொன்னதுமே அவனுக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே பயமாயிருது. இப்போ வரைக்கும் நீ பண்ண கிரைம் எல்லாத்துக்குமே என்கிட்ட எவிடன்ஸ் இருக்குது. நீ அவ கூட சேர்ந்து என்ன சீட் பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கு என்ன தெரியாதா? நீ பண்ணதுக்கு கண்டிப்பாக உனக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கும்னு சொன்னதும் ரொம்ப பயந்து போயிட்டேங்க. காலை பிடிச்சிட்டவன் கெஞ்சுறான். தெரியாமல் நான் ஏதோ பண்ணிட்டேன், ப்ளீஸ் மன்னிச்சிரு, காசு ஆசையில் பண்ணிட்டேன்னு சொல்கிறான். நம்ம ஹீரோ ஏன் அப்படிலாம் உன்னை வந்துட்டு நான் விட்டுவே நினைக்கிறியா? நான் கண்டிப்பாக வந்துட்டு உன்னை ஜெயிலில் மட்டும் போடாம விட மாட்டேன்னு சொன்னதும் நான் உன்னை ஃபஸ்ட்டே கொலை பண்ணியிருக்கணும், இவ்வளோ நாளாக விட்டு வச்சதே தப்புன்னு சொல்லிட்டேங்க. கழுத்தை பிடிச்சின்னு இருக்கும்போது ஐயோ இப்படி எல்லா வாக்குமூலத்தையும் ஒரே டயத்தில் கொடுத்தா போலீஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்றத சொல்லிட்டு அவங்க ஃபோனை காமிக்கிறா. ஆல்ரெடி நீ பேசின எல்லாத்தையுமே இங்கே பாரு அவங்க லைவாக வந்துட்டு கேட்டுட்டாங்க, அவங்க ரெக்கார்டுமே பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்துட்டு உன்னை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு இப்போ வந்துடுவாங்க, நீ ஒன்றும் கவலைப்படாத. என்ன குத்த போறியா? குத்து, நான் செத்து போனேன்னா என்ன ஆக போகுது, மொத்தமாக தூக்கில் தொங்க விடட்டும் அப்படின்றத சொன்னதும் அவனுக்கு அங்கே ரொம்பவே ஷாக்காகி போயிடுது. கையை ஊட்டி எல்லாமே போயிடுச்சேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். பிறகு அங்கே நம்ம குவோ போய் மீட் பண்ணிகிட்ருக்கா. ஹீரோயின் உண்மையிலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களன்னு சொன்னதும் அப்போ அங்கே சிரிச்சிட்டேவோம். பட் எனக்கு இப்போ இந்த காதல் கத்திரிக்காய் அது மேலே நம்பிக்கை கிடையாது. ரெண்டாவது நான் வந்து உன்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன், நான் வந்து ரிவெஞ்ச் எடுக்கணுன்றதுக்காக ஒன்றை யூஸ் பண்ணிக்கிட்டதுன்னு சொன்னதும் அவன் வந்துட்டு அதை பற்றிலாம் எனக்கு எதுவுமே வந்துட்டு பெருசாக தோணலை, பண்ணது தப்பு தானே அவங்க அப்படின்றதவே சொல்கிறான். அதுக்கப்புறமே இங்கே வந்துட்டு இருக்க விரும்பலை அப்படின்றத சொல்லிட்டு அவள் டிசைட் பண்ணிவிட்டு அவங்க ஃப்ரெண்டை போய் மீட் பண்ணிவிட்டு அப்ராடுக்கு போக போகிறேன்னு சொன்னதும் என்ன பேசிகிட்டு இருக்கேன், என்னை விட்டுட்டு நீ போக போகிறேன்னு சொல்லிட்டு அவள் கேட்கும்போது ஆமாப்பா நான் வந்து இந்த கண்ட்ரியில் இருக்கிறதுக்கு இதுக்கப்புறமே எனக்கு விருப்பம் கிடையாது, நான் அந்த வேர்ல்டவே எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், நிம்மதியான லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணணும், நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் தன்னை ஏமாத்தின ஹஸ்பண்டாக பர்ஃபெக்டாக அங்கே பழி வாங்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க இருந்து போயிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.